Hello students, for class 11 English Unit 4 last class வந்து Unit 4 page number 116 இந்த வீடியோ வந்து நம்ம பார்த்தோம். conditional class we have seen conditional class வந்து பார்த்தோம். இப்போ அந்த conditional classனுடைய exercise then if conditional class வந்து என்னன்னு பாரு. if class வந்து conditional class இங்கே if v அப்படிங்கிறப்போ if we நாங்கள் ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம் அப்போ இங்கே கண்டிஷன் படி நமக்கு என்ன வரணும்னா இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் இதில் வந்து will ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் this is will ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் ஸோ if we go late நாங்கள் லேட்டாக போனால் ட்ரெயினை வந்து மிஸ் பண்ணிடுவோம் இல்லை if we go to the station இங்கே go அப்படிங்கிறது என்ன டென்ஸு ப்ரெசன்ட் டென்ஸ் ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் இங்கே will ப்ளஸ் ப்ரெசன்ட் இந்த ரூல்ஸு இது தான் ப்ரெசன்ட் டென்ஸ் will ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் ஜெயஸ்ரீ would travel to என்ன வரும் இங்கே வந்து would ப்ளஸ் travel ஸோ will ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் would ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் would ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் வர்றப்போ அதனுடைய கண்டிஷன் நமக்கு என்ன வரணும் பாஸ்ட் டென்ஸ் வரணும் இல்லையா ஸோ இது வந்து இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் எழுதணும் ஸோ if she had பாஸ்ட் டென்ஸ் வந்து had இல்லை வேறு ஏதாவது கூட நீங்கள் எழுதிக்கலாம் enough money போதுமான அளவு பணம் இருந்தால் அவங்க ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு ட்ராவல் பண்ணியிருப்பாங்க ஸோ enough money ஆர் if she இங்கே வேறு ஏதாவது எழுதணும் அப்படின்னா if she had the ஐடியா அவங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருந்தால் அங்கே போயிருப்பாங்க அப்படி பீப்புள் கெட் சன்பர்ன்ட் வெயிலில் போனாங்க அப்படின்னா என்னாகும் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம் இஃப் தே ஆர் அவுட் இஃப் பீப்புள் அப்படிங்கிறப்ப தே அது ரொம்ப வெயிலாக இருக்குது ஸோ சன்பர்ன்ட் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் இங்கேயும் ப்ரெசன்ட் டென்ஸ் இது என்ன கண்டிஷனல் ஜீரோ கண்டிஷனல் இது வந்து ஃபேக்ட் இட் இஸ் ட்ரூ வெயிலில் போகிறப்போ அதனால் பாதிக்கப்படுவார்கள் இட் இஸ் ட்ரூ ஸோ திஸ் இஸ் ஜீரோ கண்டிஷனல் ஜீரோ கண்டிஷனில் என்ன இங்கேயும் ப்ரெசன்ட் டென்ஸ் இந்த மெயின் கிளாஸ்லேயும் ப்ரெசன்ட் டென்ஸ் கண்டிஷனல் கிளாஸ்லேயும் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு அர்த்தம் தென் would have passed Vicky would have passed so would have passed would plus have plus passed அப்போது இந்த இடத்துல வந்து had plus v3 இந்த கண்டிஷன் would plus have plus v3 அப்படிங்கிறப்போ மெயின் கிளாஸில் had plus இங்கே மெயின் கிளாஸில் had plus v3 ஸோ if he had plus v3 என்ன ஸ்டடீடு இடம் இல்லை அப்படின்னு நான் தொடர்ந்து இங்கே if he studied well நன்றாக படித்திருந்தால் would plus have plus ஸோ இது கண்டிஷன் வந்து I wouldn't refuse என்னால் மறுக்க முடியல ஸோ would plus present tense அப்போ இங்கே ஜஸ்ட்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்து வரணும் இல்லையா ஏ குட் ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் பொழுது என்னால் மறுக்க முடியாது இஃப் யூ வேர் குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இங்கே டென்ஸை பாரு இது என்னது பாஸ்ட் டென்ஸ் இங்கே பாஸ்ட் டென்ஸ் வர்றப்போ இந்த இடத்துல வந்து would ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் தென் சுந்தர் would have waited would ப்ளஸ் have ப்ளஸ் waited v3 வர்றப்போ இந்த இடத்துல என்ன வரணும் had ப்ளஸ் v3 அப்படின்னு வரணும் அந்த ரூல்ஸ் வந்து நல்லா பைகாட் பண்ணிக்கேன் சுந்தர் வெயிட் பண்ண முடியல என்ன ஸோ எந்த வேலையும் இல்லாமல் இருந்திருந்தால் சுந்தர் வெயிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஸோ if he had இல்லாமல் இருந்திருந்தால் ஸோ if he had not been in urgency அர்ஜென்சியாக இல்லாமல் இருந்திருந்தால்
இந்த பீன்கிறது இருந்திருந்தால் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹேட் ப்ளஸ் V3. ஏன் பீன் வருது அப்படின்னா இங்கே பி வேர்புக்கு என்ன வரும்? ஈஸ் ஆர். பாஸ்ட் டென்ஸ் வந்து வாஸ் வேர். அதனுடைய தேர்ட் ஃபார்ம் பி. ஸோ இது V1 V2 V3. தென் வித்யாஸ்ரீ வில் பி பிஸி. ரொம்ப பிஸியாக உள்ளார்கள். அப்போ இருப்பார்கள். ஸோ வில் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். பி அப்படிங்கிறப்ப ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ வில் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் இங்கே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வரணும். அவங்க வில் நாட் கோ டு ப்ளே. ஸோ வில் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ இந்த இடத்துல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அவள் விளையாட போக மாட்டாள். இஃப் இட் ரெயின்ஸ். மழை வந்திருந்தால் அவள் மழை வரும் பொழுது அவள் விளையாட போக மாட்டாள். ஸோ ரெயின்ஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ்.